வணக்கம். நான் ஆரூரன். யாழ்ப்பாணத்தில் எப்போது மழை வரும்? எங்களுக்கு தெரியும், கடந்த 26ஆம் திகதி அல்லது 27ஆம் திகதி மட்டில் ஒரு பாரிய மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருந்தது. அதுவும் குறிப்பாக ஒரு புயல் ஒன்று வங்காள விரிகுடாவின் வடக்கு பகுதியிலே உருவாகி பின்னர் அது இந்தியாவை நோக்கி சென்றிருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது சில நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக விவசாயிகள் சற்று கவலையில் இருக்கின்றார்கள். மழை வீழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. எதை நம்பி விவசாயத்தை ஆரம்பிப்பது அல்லது மருந்தடிப்பது, பயிர்களுக்கு உரத்தை வீசுவது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இருப்பினும் தற்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் நாளைய தினம் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு கிழமை பகுதியில் புயல் உருவாகி இருந்தும் கூட அதன் பிறகு மழை கிடைக்காததற்குரிய காரணம் இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல் மொந்தா என்கின்ற அந்த புயல். கடந்த ஒரு கிழமைக்கு முன்பாக ஏற்பட்டிருந்த அந்த மொந்தா புயல் வடக்கு புறமாக இந்தியாவை நோக்கி அது நகர்ந்திருந்தது. இலங்கைக்கு அண்மையதாக அது நகரவில்லை. ஆகையால் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியை சுற்றி இருக்கின்ற இந்த ஈரப்பதன் மழை வீழ்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருப்பது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதன். ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சுற்றி இருக்கின்ற அந்த ஈரப்பதனை குறித்த மொந்தா புயல் தனக்குள்ளே உள்ளீர்த்து கொள்ளும். அப்படி உள்ளீர்த்து கொண்டு அது இந்தியாவை நோக்கி சென்றிருந்ததன் காரணத்தினால் அடுத்த ஒரு கிழமைக்கு இந்த மழை வீழ்ச்சி இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மிகவும் குறைவாக இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருந்தது. அதன் காரணத்தினால்தான் இந்த மழை வீழ்ச்சி இன்று வரை மிக குறைவாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு பகுதி மற்றும் திருகோணமலை, மட்டக்களப்பு உள்ளிட்ட கிழக்கு பகுதிகளிலே இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுவது குறைவாக இருப்பதற்கு இந்த மொந்தா புயல் தான் காரணமாக இருந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது மீளவும் வடக்கு கிழக்குக்கு அண்மையதாக இந்த வங்காள விரிகுடா பகுதியில் ஒரு தாளமுக்கம் உருவாகி இருக்கின்றது. அதன் காரணத்தினால் நாளைய தினம் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது 5ஆம் திகதி நவம்பர் மாதம் 2025ஆம் திகதி வடக்கு பகுதியிலே மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 2 தினங்கள் தாமதமாக ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். இருப்பினும் 7ஆம் திகதியிலிருந்து கணிசமான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு பகுதிதான் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருக்கின்ற இலங்கையினுடைய பகுதிகளாக இருக்கின்றது. ஆகவே வங்காள விரிகுடாவில் ஏற்படுகின்ற தாளமுக்கம் நேரடியாக இந்த பகுதிகளில் மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதற்குரிய ஈரப்பதன் இங்கே நிலவ வேண்டும். தொலைவிலே எந்த விதமான புயல்களும் உருவாகாத பட்சத்தில் அந்த மழை வீழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மொந்தா புயல் போன்ற ஒரு எதிர்பாராத ஒரு புயல் தொலைவிலே ஏற்படும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதனை அவை உள்ளீர்த்து கொள்ளும். இதன் காரணமாக அந்த மழை வீழ்ச்சி கிடைப்பதிலே சற்று தாமதங்கள் ஏற்படும். இந்த ஒரு வார தாமதம் அதன் காரணத்தினாலே தான் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த ஒரு வாரத்திற்கு மழையை நிச்சயமாக வடக்கு கிழக்கில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கலாம். அதற்குரிய ஆயத்தங்களை அந்தந்த தரப்பினர் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக கடலுக்கு செல்பவர்கள், கடற்றொழிலுக்கு செல்பவர்கள் உங்களுக்கான முன்னாயத்தங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இது தொடர்பாக பூர்ணமான விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார். அவருடைய முகப்புத்தகத்தினூடாக அவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிடுகின்றேன். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.